ஒரு இருள் அடைந்த ஒரு ரூம்குள்ள இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன், எந்த இடத்துக்கு போகணும், என்ன பண்ண வேண்டும், எந்த பாதையில நாம் செல்ல வேண்டும் என்பது வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். தெளிவற்ற சூழ்நிலை காணப்படும். ஒரு மைண்டே ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதே அந்த இருள் இருக்கிற நேரங்கள், அந்த சூழ்நிலையின் மத்தியில ஒரு வெளிச்சம் வரும் பொழுது என்ன பண்ணணும் என்று நாம் நினைக்கிறோமோ அது நம்மளால பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்து தேசத்துல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அடிமைகளாக இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அங்க இருந்து அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாரு. வெளியே கூட்டிட்டு வரும்போது ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, முன்பதாக சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாரும் கொண்டு போய் நிற்கப்படுகிறார்கள். எல்லாரும் அங்க போயிட்டு நிக்கிறாங்க. வர வழியில பார்க்கும்போது முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம் இருக்குது. பின்னாடி வந்து எகிப்தியருடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை திருப்பியும் கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. வாழ்க்கையில வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை போல அவர்களுக்கு வந்து காணப்படுகிறது. அப்ப மோசே கிட்ட அவங்க முறையிடுறாங்க, இதுக்கா எங்களை வந்து வெளியே கூப்பிட்டு வந்தீங்க? நாங்க வந்து அங்கேயே எகிப்துல இருந்திருந்தா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்போம். இப்ப நாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வழியும் தெரியலையே. நாங்க என்ன இப்ப நாங்க இந்த சமுத்திரத்துல வந்து மூழ்கடித்து நாங்க வந்து சாகணுமா, இல்ல திருப்பியும் எகிப்தியர் கையில நாங்க வந்து செத்து போகணுமா? எங்களுக்கு ஒரு வழியே தெரியல அப்படின்னும் பொழுது மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், என்கிட்ட நீ ஏன்பா முறையிடுற அப்படின்ட்டு மோசே கிட்ட கேட்கிறாரு. நீ எழுந்து முன்பதாக செல்லுங்கள், உன் கையில இருக்க கோலை வந்து, அப்ப தேவனுடைய வார்த்தை வருகிறது. வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உன் கையில இருக்க கோலை வந்து நீட்டு, ஓங்கி நீட்டு, சமுத்திரத்தின் மேல நீட்டு. அப்ப சமுத்திரம் இரண்டாக பிளவும், அப்ப வனாந்திர ஒரு வழி உண்டாகும். அப்ப நீ ஜனங்களை வந்து கொண்டு செல்லு அப்படின்னா. இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே ஒரு வழியே இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு வழியே தெரியவில்லை. சிவந்த சமுத்திரம் தான் தெரிஞ்சது. அதன் மத்தியில தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை வந்து வழியை காண்பிக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் என்ன பாதையில போக வேண்டும் என்பதற்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்குது. இந்த பாதையில போ அப்படின்ட்டு சொல்லக்கூடியது உன்னுடைய வார்த்தை மாத்திரமே அப்படின்ட்டு தாவீதுக்காரன் சொல்லுகிறார்.